ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே நேற்று வந்து பாரு கமர்தீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. இவங்க கூட நினச்சிருக்க மாட்டாங்க நமக்கு வந்து ரெட் கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க. வழக்கம் போல் சேதுபதி சார் ஏதாவது கேட்பாரு, நம்ம தலையை குனிஞ்சிக்கிட்டு ஆமாம் சார், இல்லை சார், சாரி சார்னு ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு வந்து நினச்சிருப்பாங்க. எதிர்பார்க்காத மாதிரியே அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடியுமே பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து ஆதிரை, துஷார், திவ்யா இவங்க கூடலாம் தகாத வார்த்தைகள்லாம் பேசி சண்டை போட்டிருப்பாரு. அதுக்குமே நான் ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் மக்களோட கொந்தளிப்பாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு எதுக்குமே விஜய் சேதுபதி சார் கண்டுக்கவே இல்லை. அதே மாதிரி தான் இந்த தடவையும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து நினச்சிருந்தாரு. ரீசன்ட் டேஸில் கமருதீனோட கேம் வந்து சேஞ்ச் ஆகுதுக்கு காரணமே அவரோட ஃப்ரெண்டு போத்தன் தான். அவர் வந்திருந்தப்போ பார்த்தீங்கன்னா பார்வதியை கூட நம்பிடலாம், ஆனால் வந்து அரோராவை நம்பிடவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து அரோராவை விட்டுட்டு பார்வதியுடைய முழு நேரமாக சேர்ந்துருந்தாரு. அப்புறம் வந்து கேமுக்காக அவங்க கூட சண்டை போடுறது, சேர்றது, இந்த மாதிரியே கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தார். நம்ம என்ன பண்ணாலும் வந்து நமக்கு வந்து ரெட் கார்டெலாம் கொடுக்க மாட்டாங்க, சும்மா திட்டுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியே அவர் மைண்ட் செட்டில் இருந்தார் எப்போவுமே. அப்புறம் கமருதீனோட ஃப்ரெண்டு வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாரு, வினோத் பாண்டிங் வந்து நல்லா இருக்கு, உங்க ரெண்டோரோட பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து வினோத் கூட கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2 வாரமா அவர் கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருந்தாரு. அரோரா கூட ஃபைட் பண்றது அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல நண்பனாக இருந்தால் தன் நண்பன் வந்து கெட்ட வழியில் போகிறத திருத்தி நல்ல பாதைக்கு கொண்டு வர வந்தால் நல்ல நண்பன். ஆனால் கமருதீனுக்கு கிடைச்சது வந்து நல்ல நண்பன் மாதிரி தெரியல. ஏன்னா அவர் வந்து கெட்ட பாதையில் போயிட்டு இருந்தோம், நீ பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சுட்டி காட்டி ஒரு வழியை கொடுத்துருந்தாரு அப்படின்னா கமருதீனோட கேமே வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். டோட்டலாக இந்த கேம் கொலாப்ஸ் ஆகுதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா கமருதீனோட ஃப்ரெண்டு தான். ஒரு கட்டத்தில் கமருதீன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, பாரு கூட சேர்ந்து நம்ம எது பண்ணாலும் நம்ம வந்து வெளியே நல்ல ஃபேமஸ் ஆகும், நமக்கு வந்து ஓட்டுகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்துட்டாரு. அதனால அவங்க கூட என்ன பண்ணாலுமே பெரிய விஷயம் ஆகாது அந்த மாதிரியே நினச்சிருந்தாரு. அதாவது பார்வதி இவரை வந்து ட்ரிகர் பண்ணி விடுறது, அதனால இவர் வந்து வார்த்தைகள் விடுறது, இதெல்லாம் வந்து அவர் பெருசாகவே எடுத்துக்கல. அதாவது நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. ஆப்போசிட்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும் அவர் காதில் விழுந்தது. அதனால தான் இந்த மாதிரி ரெட் கார்டு வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்து வந்துட்டாரு. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மைண்ட் செட் உள்ள பொண்ணு மாதிரி தான். தான் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு கட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அரோராவோட அட்வைஸை அவர் கேட்குறதாவே இல்லை. ஒரு கட்டத்தில் அரோரா கூட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. பார்வதி என்ன சொன்னாலும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறதே கேட்க ஆரம்பித்தார். அதோட பின்விளைவு தான் இன்றைக்கி வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகிற நிலைமைக்கு வந்துட்டார். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் வருமா என்னவான்னு தெரியாது. ரெட் கார்டு வாங்கக்கூடியவங்களுக்கு விஜய் டிவி வந்து அமௌண்ட் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது தான் வெளியே உள்ள நியூஸு. லாஸ்ட்டாக இவங்க வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவார்டு மாதிரி இவங்க எடுத்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணி அப்புறம் பிக் பாஸ் வாழ்த்தி தான் அனுப்புவார். ஆனால் இந்த ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இவங்கள கண்டுக்கவே இல்லை. அது பார்வதி வந்து கிளம்பும்போது யாருமே கூட உள்ளவங்க யாருமே வந்து அவங்கள வழி அனுப்பி வைக்கிறது, ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் கமருதீன் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதது வினோத் தான். அப்புறம் சபரி வந்து கெட்டிப்பிடிச்சு அவருக்கு ஆறுதல் வந்து சொன்னார், வெளியே போய் இந்த வீடியோஸ் பாரு, அவன் உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தார். கமருதீன் லாஸ்ட்டு அழுதுட்டு தான் போனார். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நேற்று எபிசோடு எப்படி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாய்.